சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞரின் கனவு இல்லம் வங்கி கணக்குக்கு வரும் தொகை. தமிழக அரசு ரூபாய் 500 கோடி நிதி ஒதுக்கீடு. அது சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞரின் கனவு இல்லம் 2024 முதல் 2025 திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மேலும் ரூபாய் 500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 2024 முதல் 2025 ஆண்டில் 1,00,000 புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு ஒரு வீட்டிற்கு ரூபாய் 3,50,000 வீதம் மொத்தம் ரூபாய் 3,500 கோடி நிதி ஒதுக்கீட்டிற்கு அனுமதி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ 8 லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக அனைவருக்கும் வீடு என்ற கணக்கெடுப்பின் வழியாக கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் குடிசை இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் பொருட்டு எதிர்வரும் 2030 ஆண்டுக்குள் ஊரக பகுதிகளில் 6 வருடங்களில் 8 லட்சம் வீடுகள் புதிதாக கட்டித்தர அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி நடப்பு நிதியாண்டில் 2024 முதல் 2025 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. முழு லிங்க் கீழே கிளிக் பண்ணி பாருங்க.